தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை இணைத்து ஒரு சங்கமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் தலைவர் தேவ கோவிந்தராஜ். ஸ்ரீதர் என்னுடைய நண்பர். ஈசாவில் நாங்கள் எல்லாம் தன்னார்வ தொண்டு நிறையா செஞ்சுருக்கோம். அவரு தான் இவரை அறிமுகப்படுத்தி வச்சார். இது மாதிரி வர 23ஆம் ஆண்டு விழா பண்ணுறோம். தீபம் இயற்கை டிவி சார்பாக நீங்கள் அவசியம் எங்களுக்கு ஒளிபரப்பணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம நோக்கமே இதுபோல் தன்னார்வ தொண்டு செய்கிறவங்க, சிறந்த கலைஞர்கள், நல்ல ஆன்மீக செயல்களை போடுறதுக்கு தான் நம்ம தீபம் இயற்கை டிவி உங்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அவங்களே தீபம் இயற்கை டிவி தான் இந்த விருது வழங்கும் விழாவில் ஆத்தரைஸ்டு யூடியூப் சேனல் அப்படின்னு அழைப்பதிலேயே பேர் போட்டாங்க. இப்போது கணபதி டெக்ஸ்டூல் பாலத்துக்கு அருகில் உள்ள அண்ணாம்பிகா ஹோட்டலில் ஸ்ரீ சாரதாம்பாள் அரங்கத்தில் நடைபெறுகின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கம் நடத்துகின்ற விருது வழங்கும் விழாவில் 2ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். சிறப்பு வாய்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கம், அந்த அமைப்பினுடைய தலைவர் கோவிந்தராஜ் அண்ணா அவர்களை பேச அழைக்கின்றேன். எனக்கு தெரிஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவர் வேலை பார்க்குறதா நம்ம எனக்கு தெரியல, 100% சர்வீஸ்லேயே தான் இருந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். அவரெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் கட்டாயம். ஸோ இந்த வேலையில் அவங்கள பேச அழைக்கிறேன். உண்மையிலேயே இந்த மேடையிலே குறிக்கப்பட்ட குறிப்புகளில் நான் பேசுறது இல்லை. ஆனால் என்னை கூப்பிட்டுருக்காங்க, என்ன காரணம் தெரியல. இந்த தருணத்தை நான் ஒரு சிறப்பு வாய்ந்த கருத்துக்களை, 2 கருத்துக்களை நமது ஐயா முன்னால் சொல்வதற்காக எடுத்துக்கொள்கின்றேன். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கம் எதற்காக? அவங்களே ஒரு மிகப்பெரிய தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு குழு இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. எதுக்கு அவங்களுக்கு சங்கம்? என்ஜிஓவே ஒரு என்ஜிஓ தானே, அதுக்கு ஒரு என்ஜிஓ என்ன? அண்ணா முதல் தடவை பார்த்தோன்னு கேட்டேன். சாதாரண மனிதனுக்கு என் புள்ள பொட்டாட்டம் இருப்பான். ஐயா என்ன மாதிரி இருப்பான்? பொட்டாட்டம் இருப்பான். ஸ்கூலுக்கு போவான், வருவான், சாப்பிடுவான், வேலைக்கு போகிறான், ஒரு கல்யாணம் பண்ணான், பொட்டாட்டம் இருக்கான். ஐயா ஒரு பிள்ளை பெற்றுட்டா, சரி அவனுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி பேத்தி பிறந்து வந்தால் முடிஞ்சு போச்சு. பொட்டாட்டம் இருக்கிற குழந்தைகளோட நன்மை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எப்பவுமே பிரச்சனை வராது. ஏன் வராது? அவன் தான் எதுவும் செய்கிறது இல்லையே. நேராக போகிறான், சாப்பிட்றான், வர்றான். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது தெரியாது, பக்கத்து தெருவில் என்ன நடக்குது தெரியாது. உண்மையிலேயே எப்போ அந்த பொட்டாட்டம் இருக்கிற பையன் வெளியே வருவான்னா, அவனுக்கு தலையில் மண்டையில் புளியர்னு ஒரு அடி விழுகும். எந்த இடத்துல போய் இது இந்த பஸ்ஸில் இருந்து எனக்கு அடி விழுகுதே அப்படின்னு திரும்பும்போது தான் பிரச்சனை தெரியும். ஆனால் சமுதாய சேவை செய்கிற வருகிறேன் என்று தனது வீட்டையும் விட்டு வெளியே வந்திருக்கிற அமைப்புகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏராளம். அதை செய்வதற்கு ஒரு கார்ப்பரேட் குரூப் கோயம்புத்தூரில் இருக்கிறது. யோகநாதன் அண்ணாவும் நானும் அந்த குரூப்புக்கு, அந்த சங்கம் நடத்திய கூட்டத்திற்கு போயிருந்தப்போ தான் அதை யோசித்தோம். அது கூட்டம் இல்லை, அது என்னது, ஒரு ரெக்ரியேஷன் கிளப்பு. என்னோட சிஎஸ்ஆர் 20 லட்சம் இருக்குது, உன்னோட சிஎஸ்ஆர் 10 லட்சம் இருக்குது, இந்த சிஎஸ்ஆர் இருக்குது. எதுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கணும்? நாமளே ஒவ்வொரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சுக்கலாம், பேருக்கு ஆரம்பித்து செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து செய்து கொண்டது. அது ஒன்று. 2வது, உண்மையிலேயே சேவை செய்கிற சில நிறுவனங்களுக்கு செல்லும் போது அரசாங்க அதிகாரிகளால் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதும் அவர்கள் தொந்தரவு செய்யப்படுவதும் கண்கூடாக பார்த்தோம். நான் தொடர்ந்து 20 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிற சகோதரி கலா அவர்களுடைய இல்லத்தின்
அனுமதிக்காக பல்வேறு முட்டுதல்கள். போவோம், பந்தடிக்கிற மாதிரி திருப்பி அடிப்பாங்க, போவோம், பந்தடிக்கிற மாதிரி திருப்பி அடிப்பாங்க. இத்தனைக்கும் நம்ம இல்லம் எந்த அதிகாரி வந்து பார்த்தாலும் இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல தகுதியான இடம்தான். ஆனால் அந்த பந்து திரும்ப 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 17 வருடங்களாக அடிக்கப்பட்டு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷமா? 17 வருஷங்களாக அரசாங்க அதிகாரிகளால் திரும்ப அடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதற்கப்புறமா நாம் சரியான நேரத்தில் சரியான அதிகாரிகளை சரியான விதத்தில் லஞ்சம் கொடுக்காமல், அண்டர்லைன் பண்ணிட்டானா, லஞ்சம் கொடுக்காமல் அந்த அனுமதிகளை வாங்குவதற்கு 17 வருடங்கள் ஆயிற்று. அப்போ உதித்த எண்ணம் தான் இது. இந்த விஷயங்களை நாம் கையில் எடுத்து அனைத்து அமைப்புகளுக்கும் செய்தால் என்ன? சகோதரி எலியா அவர்களுக்கும் சில யோசனைகளை சொன்னோம், அவர்களும் வாங்கினார்கள். நிறைய இல்லங்கள் இப்பொழுது அந்த பணியிலே இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா வாங்கிறது எப்படி? இதற்கு சங்கம் தேவைப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, நமது குழந்தையை நாம் அடித்தால் தவறில்லை. ஆனால் சாமன்னா அவருக்கு ஹோமில் இருக்கிற குழந்தையை அடித்து போட்டாருன்னா மனித உரிமை கமிஷன் வரும், குழந்தைகள் ஆணையம் வரும், குழந்தைகள் நல உறுப்பினர் கருப்பையா வருவார், எல்லாரும் வருவாங்க. அவர் என்ன, அந்த பையன் குறும்பு பண்ணியிருப்பான், அந்த பையனோட தவறாக இருக்கும். ஆனால் ஏன் அடிச்சிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இத்தனை பேர் வருவாங்க. பின்னால் சப்போர்ட்டிற்கு நிற்பதற்கு யாருமே இல்லை. உள்ளூர் அரசியல்வாதி வரமாட்டாங்க, உள்ளூர் காவல்துறை வராது. அதே காவல்துறை 4 குழந்தைகளை கொண்டு வந்து விட்டுருப்பான். நான் இவன் ரோட்டில் இருக்கானா கொஞ்சம் பார்த்துக்கினான்னு, ஆனால் அதே காவல்துறை பின்னால் போயிடும். இந்த பிரச்சனைகளை நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு சங்கம் தேவை. சங்கம் இருந்தால் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். 4 எருது ஒரு சிங்கம் கதை தாங்க. சிங்கத்தை பார்த்து பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா ஆண் சிங்கம் என்னைக்கும் வேட்டைக்கு போகாது, சாப்பிட்டு தூங்கிட்டே தான் இருக்கும். அரசாங்கம் சிங்கம் தான், தூங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த சிங்கம் பயமுறுத்தி கொண்டே இருக்கும். 50 மாடுகளும் ஒன்று சேர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக செவி சாய்க்கும். உதாரணத்திற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். ஒரு 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு வேண்டும் என்று 7 வருடமாக தொடர்ந்து மனு கொடுத்து கொண்டிருந்தோம். நிறைய அரசாங்கங்கள் மாறின, அரசு அலுவலர்கள் மாறினார்கள், நடக்கலை. வீடுகள் இருக்கிறது ஆனால் தரல. ஒரு சின்ன யோசனை வந்தது. பெண் மாற்றுத்திறனாளி சங்கத்தை சேர்ந்த சகோதரிகளோடு சேர்ந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்தோம். ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நான் நேரில் வந்தேன்னா போலீஸ்காரர் முன்னாலேயே நிறுத்திடுவான். அதனால் எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் தனித்தனியாக உள்ளே போங்க, மனு கொடுங்க. மனு எல்லாம் கொடுத்தாச்சு. உள்ள காரிடாரில் உட்காந்துக்குங்க. கேட்டால் அண்ணன் வர்றாரு, வந்ததுக்கப்புறம் போகிறோம், வேறு எதுவுமே சொல்லாதீங்க, உட்காருங்க. 55 மாற்றுத்திறனாளிகள் காவைமுத்தூர் கலெக்டர் அலுவலக வளாகத்திலே உள்ளே இருக்கின்ற வராண்டாவிலே உட்கார்ந்துட்டாங்க. சாப்பாடு 2 மூட்டை 200 பேக்கெட் சாப்பாடு இருக்குது. நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பதில் கிடைச்சா சாப்பிட்றோம், அவ்வளோதான். 54 மாற்றுத்திறனாளிகள் எனக்கு வீடு கொடு, இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து போக மாட்டேன், எனக்கு சாப்பாடு இங்கே வந்துருச்சு ஆனால் சாப்பிட மாட்டேன். கலெக்டர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான், ஃபோனில் அழைத்து பேசுவதற்கு அளவுக்கு நெருக்கமானவர் தான். வந்த உடனே பயங்கரமாக கடித்தார். எல்லாம் சரிதான் ஐயா, 5 வருடமாக மனு கொடுத்தோம், ஏன் பதில் கொடுக்கவில்லை என்று கேட்டோம். அவ்வளோதான் கேட்டேன், வேறு எதுவுமே கேட்கல. நான் நீங்கள் வந்து பதில் ஏன் கொடுக்கல, நீ எனக்கு வீடு கொடுக்காத, இடம் கொடுக்காத, நான் கொடுத்த மனுவுக்கு மனிதனாக மதித்து ஏன் பதில் கொடுக்கவில்லை என்று கேட்டோம். ஏமா பதில் கொடுக்கல? அவர் கேட்டாங்க, ஆர்டிஓ எல்லாருமே முழிக்கிறாங்க. 54 பேர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க அலுவலகம் வேலை செய்தது. எல்லா தாசில்தாரும் ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சாங்க. அடுத்த திங்கட்கிழமை 54 பேரிலே 51 பேருக்கு வீடு அலாட்மெண்ட் ஆச்சுங்க. பெரிய வேலை ஒன்றும் நடக்கலை. ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க அலுவலகம் நடக்குமா? நடந்தது. தாசில்தார்கள் வேலை செய்தார்கள், வந்து டெஸ்ட் பண்ணாங்க வீடு வீடாக. உண்மையான 54 பேர்த்தில் 3 பேரை தவிர 51 பேருக்கு தகுதியானவர்கள் வீடு கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வீடு வாங்கியிருக்காங்க. அதில் அந்த போராட்டத்தில் கூட இருந்த சகோதரி இலக்கியா அங்கே இருக்கிறாங்க, தனியாக ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்களையும் இங்கே நான் சொல்லணும். அவங்க தனது குழந்தையோடு, மாற்றுத்திறனாளி குழந்தையோடு, நான் நகரமாட்டேன்,
உட்காருவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த சகோதரிகள். இந்த மாதிரி நாம் ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நாம் ஒன்றும் வேற எதுக்கும் வரல. எதுக்கு வந்திருக்கோம்? சமூகத்தில் சேவை செய்ய வந்திருக்கோம். சேவை செய்ய வரும்போது இன்னல்கள் வந்தால் உங்களுக்கு தோளோடு தோள் நிற்பதற்காக டிடிஎன்எஸ் இருக்கிறது. அவ்வளோதான், வேற எதுக்காகவும் இல்லை. சந்தோஷத்தை பங்கு போடணுமா, நீங்க உங்களுடைய நன்கொடையாளர்களோடு பங்கு போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொந்தக்காரங்களோடு பங்கு போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆதரவாளர்களோடு பங்கு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு சிக்கல் என்று வந்தால், ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதற்கு துணையாக நிற்பதற்கு டிடிஎன்எஸ் தயாராக இருக்கிறது. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. துக்கத்தில் கூட நிற்பவன் தான் தோழன். அந்த துக்கத்தில் கூட நிற்பதற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கம் தயாராக இருக்கிறது. அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. வேற எதுக்காகவும் நம்ம இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கும்போது தோளில் கை போட்டு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அண்ணா இருக்காரு. அவ்வளோதான். பிரச்சனை சரியாகுமா? தெரியாது. சரியா இருக்கு உடனே சரியாகுமா? தெரியாது. ஒரு வாரத்தில் சரியாகுமா? தெரியாது. ஆனால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால் ஒரு சங்கம் இருக்கிறது, அது டிடிஎன்எஸ். எப்போதும் எந்த இடத்திலும் எங்கும் கூட இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவரும் இந்த பணியை செய்வோம் என்று கூறி, நிறைய விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்கத்தாங்க செய்யும். தயவுசெய்து இதை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒவ்வொரு வகைகளில் தலைவர்கள், ரைட்டுங்களா? 2 தலைவர்கள் ஒன்றா இருக்கும்போது பிரச்சனை ஆகுதுன்னா, 64 தலைவர்களை ஒன்றா ஒரு கூட்டமைப்பில் வச்சிருந்தா, உண்மையிலேயே இப்போதான் எனக்கு ராஜீவ்காந்தியோட பிரச்சனை தெரியுது. எனக்கு அவ்வளோ பெரிய கூட்டணி சமாளிக்கணும்ல. ஒருத்தர் 2 பேரும் தான் சமாளிச்சிடலாம். ஆனால் 64 பேரை வச்சு சமாளிக்கணும்ல. 64 பேரும் தலைவர்கள், உண்மையிலேயே தொண்டு செய்பவர்கள். அவர்களுக்கும் ஒரு வியூ இருக்கும். நமது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற வள்ளலார் வைத்தியசாலையினுடைய தலைவர் கண்டியன்சாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். துணைத் தலைவர் திரு பிரதாப் சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இருவரையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும். அதனால தான் பேச்சின் இடையிலே கூட நான் அவங்க 2 பேர்த்தையும் வெல்கம் பண்ணேன். நமது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம். இதற்காக ஒரு இடம் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த போது, நம்ம இடம் இருக்கியா, வாயா, என்ன வேணால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்தை உங்கள் அனுமதியோடு சொல்லிக்கிறேண்ணா, உங்கள் அனுமதியோடு இந்த விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த இடத்தை, இந்த உணவு விருந்தை அனைத்தையுமே நான் தான் செய்வேன், நீ எதுவும் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நான் செய்வேன்னு சொன்னார். அண்ணா கூப்பிடுறேன். பிரதாப் அண்ணா அவர்களுக்கு நமது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கம் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது. நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. எங்களோடு வள்ளலார் வைத்தியசாலையோடு இணைந்து கொரோனா காலகட்டங்களில் 500 சூரணம் மருந்து கொடுத்தோம். அதில் தொடர்ந்து 2 வருடங்களாக நிறைய உதவிகளை செய்த பிரதாப் அண்ணா அவர்களுக்கு தமிழ்நாடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கத்தில் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது உரைக்கு பின்னாலே ஒரு ஆன்ம பலம் மிக்க ஒரு நபர் நம்மிடையே உரை நிகழ்த்த இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்குமே உடல்நிலை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். என்ன ஜெயித்தாலும் உடம்பு நல்லா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதனாலே தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கத்தின் சார்பில் எந்தெந்த இல்லங்கள் இருக்கிறதோ அந்தந்த இல்லங்கள் எல்லாம் வள்ளலார் வைத்தியசாலை மூலமாக இலவசமாகவே சித்த மருத்துவ முகாம்களை, சித்த மருந்துகளை வாழ்நாள் முழுவதும் தருவதற்கு தயாராக வந்திருக்கின்ற திருவடிதாசன் ஐயா அவர்கள் கண்டியன் கோவிலில் இருந்து வந்திருக்கிறார். ஐயா அவர்களை நாம் இங்கு அறிமுகப்படுத்துவதிலே பெருமை கொள்கின்றோம். ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பெண், இன்னொரு பெண் ஆட்டிசம் குழந்தை. இந்த 2 குழந்தைகளையும் வைத்து தனது தேரை ஓட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த தாயை பெருமைப்படுத்த வேண்டும்.
அதே போல் சாக்ஸோஃபோன் என்பது சாதாரண கருவி அல்ல. மூச்சை பிடித்து சாதாரண மனிதர்கள் மிக சிரமப்படுகின்ற ஒரு வாத்தியத்தை நிரஞ்சனா அனாவசியமாக பயில்வதற்கு காரணமாக இருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த டிடிஎன்எஸ் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் நிரஞ்சனா. மென்மேலும் பல உயரங்களை தொட டிடிஎன்எஸ் சார்பிலும் ஐயா பாலகுருசாமி அண்ணா அவர்களின் சார்பிலும் உங்களை வாழ்த்துகின்றோம். தந்தனத்தோம் தந்தனோ தையத்தோம் தையத்தோம் ஆ ஆ ஆ
நிரஞ்சனா சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிரஞ்சனா அவர்களுடைய கலைத்திறமையை பாராட்டி அவர்களுக்கு அன்புமுகில் அறக்கட்டளை சார்ந்த சகோதரி இலக்கியா அவர்கள் ஒரு ரொக்க பரிசு அளிக்கிறார். அடுத்ததாக இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்வாகிய விருது வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது. ராமனுக்கு ஆஞ்சநேயர் என்றுமே அணுக்கமானவர். அனுமன் பெயராலே ட்ரஸ்ட் நடத்துகின்ற ஸ்ரீ ராமானுஜன் அவர்களை சேவாரத்னா விரும்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவரை பற்றியும் தெளிவாக சொல்ல வேண்டும். தட்டிலே கொடுக்கின்ற காணிக்கையை அப்படியே வறியவர்களுக்கு அப்படியே செலுத்துகின்ற ஒரு அற்புதமான ஆத்மாவர். பெரிய மனிதர் அல்ல, தனக்கு கிடைக்கின்ற சிறிய வருமானத்திலே மிகப்பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் இவருடைய நேரத்தை தனது வாழ்நாளையே சேவைக்காக கொடுக்கின்ற அற்புதமான அப்பா, அவேர்னஸ் அப்பா அவர்களுக்கு சேவாரத்னா கொடுப்பதில் இந்த டிடிஎன்எஸ் சங்கம் பெருமகிழ்ச்சி கொடுக்கிறது. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, ஆனால் பிச்சை எடுத்தாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஹோம் கட்டுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அழைகின்ற ஒரு மாற்றுத்திறனாளி. நிறைய நல்ல காரியங்களை செய்கிற அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு சமூக சேவையாற்றும் அனைவருக்குமே, அனைத்து அமைப்புகளுக்குமே நன்மை பயக்கக்கூடிய நமது அமைப்பு இன்று துவங்கி இருக்கிறாங்க. இன்று இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா கணபதியில் 2005க்கு பிறகு கணபதியில் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். அண்ணா எஸ்ஆர்கே அண்ணா இருக்கார். 2009 2010 அண்ணாவை நான் தான் கவனிச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு வலது கையில் கொஞ்சம் பிரச்சனை. என் மனைவி தான் என்னை அப்போ காப்பாற்றினாங்க. அவங்க இல்லை, அவங்க காலமாகி 11 வருஷம் ஆகுது. எல்லாருமே மொபைலில் வச்சுருப்பீங்க. கூகுள் போய் அவேர்னஸ் அப்பான்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு எல்லாருமே வரணும். கொள்வதில் எல்லாம் கொடுப்பதில் தான் இன்பம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. விருதுகள் நான் விருதுகள் வாங்குறதில்ல, ஏன்னா நான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு வழங்கக்கூடிய விருது மற்றவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்கல ஒரு பெரிய இன்பம். இந்த அமைப்போட தலைவர் கோவிந்த்ஜி அவர்களுக்கு நான் ஒரு விருது கொண்டாந்துருக்கேன். மாற்றுத்திறனாளர்களுக்கு நிறைய சேவை செஞ்சுருக்காரு. குறிப்பாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் தினமும் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு என்ன பெயரில் விருது கொடுக்குறேன்னு தெரியல. விவேகானந்த சுவாமிகள் சொன்னது, உலகில் நீ நினைக்கும் மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் அது உன்னிடம் வந்து தொடங்கட்டும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நாள் என்னையும் இறைவனை மாற்றுத்திறனாளராக மாற்றிட்டார். மனைவியோட மறைவுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எனக்கு. அதாவது இல்லறம் அல்லது நல்லறம் அல்லது அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க. மனைவியோட மறைவுக்கு பிறகு எனக்கு இப்போ கடந்த 1 வருஷமாக ஸ்ட்ரோக் வந்துச்சுங்க லெஃப்ட் சைடு. இந்த இடத்துல பிரெயின் ஐயா சொன்னார், மருத்துவத்தை பற்றிலாம் சொன்னார். அதில் இன்றைக்கி நம்ம வள்ளலார் சுவாமிகளை நிழலாக பார்க்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடிய வள்ளலார் இல்லையா. வள்ளலார் சொல்லிட்டு போன ஒரு திட்டத்தை நான் செஞ்சிட்ருக்கேன். பிடியரிசி திட்டம்னு வள்ளலார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. தினமும் வீட்டில் சமைப்பீங்க இல்லையா, சமைக்கும்போது வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு உலையில் அரிசி போடுவோம். அப்படி போடும்போது ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக வைங்க மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கடந்த தீபாவளியிலேருந்து பிடியரிசி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து மாதத்துக்கு 20 ஊனமுற்றவருடைய குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம். அதற்கு நம்ம கனகராஜ்ஜி அவர்கள் மாதம் 2 சிப்பம் அரிசி வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அதுபோல் அந்த அரிசி வாங்கி கொடுத்தது அந்த பையனை யார் ஸ்பான்சர் நன்கொடை கொடுக்குறாங்களோ அவங்கள கூடவே கூட்டிகிட்டு போய் அந்த 20 பயனாளருக்கு அவங்க கையால் அரிசியை கொடுக்க வச்சுருவோம்.
அதையெல்லாம் ஃபோட்டோவை போட்டு இது போல் ஒரு அவார்டு அவங்களுக்கு மாற்றுத்திறனாளர்களுக்கான சேவை வருது. வாங்க கோவிஞ்சி இல்லைங்க அதாவது கொடுத்துட்டு வாங்குறது தான் நல்லது. இந்த விருது எனக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, வீட்டில் ஒரு விவேகானந்தர் இருக்கணும்னா யாரும் ஒத்துக்க மாட்டோம், வீட்டில் ஒரு பாரதியார் இருக்கணும்னா யாரும் ஒத்துக்க மாட்டோம். செருப்படி தான் ஒழுகும். வீட்டை பார்க்காம ஏன்டா நாட்டை பார்க்குறேன்னு சொல்லி உண்மை அதுதானே. அதனால் இந்த விருது பெற தகுதியானவர்கள் எனது மனைவியும் மகளும். ஆகவே இந்த விருதை வேலுமணி கோவிந்தராஜ் சாதனா அவங்க இறைவனடி சேர்ந்தாங்க. அந்த நேரத்தில் கூட, அந்த கடைசி நேரத்தில் கூட நீங்கள் சாகிற வரைக்கும் சேவை நிறுத்தாமல் செய்யணும் எங்கிட்ட தத்தியம் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மணிப்பர் சிந்து எடுத்து கொடுத்தாங்க. அதில் 11 ரூபா பணம் இருந்தது, 83 ரூபா இருந்தது. ஆமாம் வாங்கம்மா. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறது உண்மைங்கிறது நீங்கள் நேச்சராக பார்த்துங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளர் இருந்தால் தான் மாற்றுத்திறனாளரோட வருத்தம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இல்லத்திலே அந்த அம்மா மாற்றுத்திறனாளர். அம்மா நிறைய ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்தித்ததில். உங்களுக்கு விருது கொடுத்ததில் நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விருது தயாரிக்கிறதுக்கான பணமெல்லாம் எல்லாம் இந்த உண்டியில் சேர்றது. அதாவது பாவம் இல்லாத பணமே இல்லை. பாவத்தை கண்டு பார்க்க முடியாதுங்க. புண்ணியம் நாங்கள் சேவையை செஞ்ச 19 ஆண்டுகளாக செஞ்ச புண்ணியம் தான் இன்றைக்கி நான் நடக்கிறேன் ஸ்டிக் வச்சுக்கிட்டு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ஐயா பேசும்போது சொன்னாங்க அரசாங்கம் அப்படி நாட்டை பற்றி நிறைய பேசினார். நாடுன்னா என்னன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. அது நாடுங்கிறது யாருங்களா? நம்ம தான் நாடு. டயருக்குள்ளே டீப்புக்குள்ளே காற்று, நாட்டுக்குள்ளே நம்ம தான் நாடு. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம்னா எதுலேயும் எல்லாத்துலேயும் ஒற்றுமை. அது ஒரு சிங்கத்துக்கு கதையை சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சிறப்பான. நம்மள சின்ன வயசுலேயே 1ஆம் வகுப்புலேயே படித்தது தான். அது ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகும் எனக்கு. நன்றி. இன்று உங்களையெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய தான தர்மம் செய்யுங்க. பாவம் இல்லாத பணமே இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்டே இருக்கிற பணத்தில் நிச்சயமாக பாவம் இருக்கும். ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிற ஒரு பீடி வித்தாலும் ஒரு புற்றுநோயாளி அவர் உருவாக்குறாரு. அந்த பாவம் கண்ணுக்கு தெரியாது. நிச்சயமாக புண்ணியம் இருப்பது தெரியும், அதை உணரலாம். நன்றி. நன்றி அவேர்னஸ் அப்பா அவர்களே. தலைவர் கோவிந்தராஜ் அண்ணா அவர்களுக்கும் கனகராஜ் அண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. என்று எங்களுக்கு தெரியாத அளவில் திட்டமிட்டு வேலை செய்கின்ற அருமை சகோதரர், பாரத மாதா அறக்கட்டளையுடைய நிறுவனர் அருமை சகோதரர் கௌரி சங்கர் அவர்களுக்கு பாரத சேவாரத்னா விருது கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழுக்கு அமுதென்று பெயர், எங்கள் அமுதனுக்கு தமிழ் என்று பெயர். மெம்பர்ஸ் ஆஃப் சேரிட்டியின் நிறுவனர் அருமை சகோதரர் அமுதன் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த குழுவினருக்கும், மெம்பர்ஸ் ஆஃப் சேரிட்டி அனைத்து நண்பர்களும் வாங்க, மேடைக்கு வாங்க. சேவாரத்னா விருது தருவதில் தன்னார்வ தொண்டர்களின் சங்கம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. பிவி
ராமவாரியார் 1948 ஜி.வி. துரைசாமி நாயுடுவின் ஆதரவுடன் ஆரிய வைத்திய மருத்துவத்தை நிறுவினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமின்றி மருந்துகள் தயாரிப்பதிலும் பயிற்சி பெற்றிருந்தார். அவரது ஆழ்ந்த அறிவு, உள்ளார்ந்த நேர்மை, பணிவு மற்றும் அயராத கடின உழைப்பு ஆகியவை அவருடன் தொடர்பு கொண்ட அனைவரின் ஆழமான பாசத்தையும் நம்பிக்கையும் அவருக்கு பெற்று தந்தது.